ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரோடியம் மெட்டல் கூட போட்டு டைக்ளோரோமீத்தேன் கூட ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமோலிட்டிக் கிளீவேஜிங்க நடந்து கார்பன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ N2 கேஸாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே வந்து கார்பின் அப்படிங்கிறது வந்து இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கார்பின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் அப்படிங்கிறது பென்சைலுங்க. அதாவது எப்படி வந்து ஃபினைலுக்கு வந்து நம்ம பிஹெச் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி பென்சைல் அப்படிங்கிறதுக்கு வந்து பிஎன் சொல்லுவாங்க. ஃபினைல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பென்சினின் தான். ஓகேங்களா? இது வந்து ஃபினைல் குரூப். இதே வந்து பிஎன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, பென்சைல். அதாவது ஒரு CH2 குரூப் பென்சின் ரிங்கில் அட்டாச் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதைத்தான் பென்சைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்களேன். இங்கே கார்பின் இருக்குது, CH2 ஃபினைல். இந்த ஃபினைல் ரிங்கு இது வந்து ஃபினைல் ரிங் தானே, அதனால் நான் இங்கே பிஹெச் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கார்பின் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலுங்க. ஓகேங்களா? இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த கார்பின் வந்து எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலை போய் அட்டாக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்பரிங் கொடுங்களேன். 1 2 3 4 5. ஸோ 1க்கும் 5க்கும் இடையில தான் நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்பரிங் கொடுத்துக்கிறேன் 2 3 4 5. ஓகே, செகண்ட் பொசிஷனில் எதுவும் இல்லை. தேர்டு பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த குரூப்பை வந்து நான் இங்கே போடாமல் இருக்கேன். ஸோ அதை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது? 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஃபோர்த்து பொசிஷனில் என்ன இருக்குது? டபுள் பாண்ட் O இருக்குது. ஓகேங்களா? ஃபிஃப்த்து பொசிஷனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு இடையில தான் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணங்காட்டி ஆக்சிஜன் கெட் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபிஃப்த்து, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. ரிமைனிங் என்ன குரூப் இருக்குது? இங்கே CH2 PH இருக்கா? ஸோ அதை போட்டுக்கலாம், CH2 PH. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பினுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அந்த கார்பினில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அதே கார்பனில் தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அது பாசிட்டிவாக இருக்க விரும்பாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு போய் ஆக்சிஜன் நியூட்ரலைஸ் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து இது வந்து இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகும் இந்த குரூப். ஓகேவா? அந்த பென்சைல் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் போய் இதை அட்டாக் பண்ணி இந்த பொசிஷனில் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குங்களா, ஆக்சிஜன் வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு, இங்கே இருக்கிற எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது நியூட்ரல் சார்ஜாக மாறிடும். ஸோ செகண்ட் பொசிஷனில் இது உள்ள, தேர்டு பொசிஷனில் 2 மெத்தில் குரூப், ஃபோர்த்து பொசிஷனில் வந்து ஆக்சிஜன், ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு CH2 குரூப்பும் ஒரு ஃபினைலும் இருக்குது.
ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏல இல்லை, ஆப்ஷன் பி கிடையாது. சாரி, ஆப்ஷன் பியில் பாருங்களேன். இப்போ நம்பரிங் கொடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன்லேருந்து நம்பர் கொடுக்கலாம் பாருங்களேன். 1 1 2 3 4 5. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்குற பொசிஷன் படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதுவும் இல்லை. தேர்ட் பொசிஷனில் 2 மெத்தில் குரூப், ஃபோர்த்து பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீட்டோ குரூப்பு, ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்து பென்சைல். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி ஏன் வராதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பொசிஷனில் வந்து நமக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்களேன், செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை தான். பட் தேர்ட் பொசிஷனில் சேம் குரூப்பு. பட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டி ஆப்ஷன் வராது. சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்சைல் குரூப் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஆன்சர், இந்த 3 ஆன்சருமே வராது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.